நம்முடைய மாணவர் உங்களுக்கு பேனாபடி செஞ்சு காமிச்சு பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ பாடம் கற்றுக்கிற மாதிரி நானும் என்னுடைய மாணவரும் சேர்ந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். வாங்க நிலையில் நின்றுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? சந்திப்பனை வச்சுக்கோங்க. முதலாவதாக இரு ஓரடி வீச்சு. சரிங்களா? ரெடி? 1 2 2 ஓரடித்து முடித்த பின்பு என்ன பண்ணுறீங்க? இரு புகழ். நல்லா கவனிங்க. வலது புகழ் 1, இடது புகழ் 2. இதற்கு அடுத்தபடியாக 2 உடான். 1 2 இரு உடான். இரு உடான் முடித்த பின் நல்லா கவனிங்க. குத்து, முன்குத்து. முன்குத்து எடுத்து காலை முன்புக்கு வைத்து கீழடி மேலடி, அதன் பின்பு மேல்தார். இதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறீங்க? வலது புகழ் அப்படியே வலது அரை கட்டுதல், வலது அரை கட்டுதல். அடுத்தபடியாக இடது புகழ், இதற்கு அடுத்தபடியாக இடது அரை கட்டுதல். 2 ஒண்டி தலைவட்டு. நல்லா கவனிக்கிறது. காலை ஒன்றி வைத்து 1 2 2 ஒண்டி தலைவட்டு முடிஞ்ச உடனே அரை கட்டுதல். நல்லா கவனிங்க. அரை கட்டுதல் போட்டு ஒரு அரை புகழ் கம்பை எடுத்து உள்ளே வச்சு பிறட்சி அடி முழுசு. பிறட்சி அடி அடித்து உக்கி அடித்து அடி. பின்பு வலது காலை முன்புக்கு பிரித்து முன்குத்து பின்குத்து, அதன் பின்பு மேல்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதன் பின்பு மேல்தார் போட்டு நினைக்கோங்க. இங்கே எது பண்ணுறீங்க? நிலை காமிச்சுக்கோங்க. தென் கால்களை முன்புக்கு வைத்து பிறட்சி அடி குத்து, பிறட்சி குத்து போட்டு அறுப்பு காமிக்கிறீங்க. அறுப்பு காமித்து இரு அறுப்பு. நல்லா கவனிங்க. 1 2 பிறட்சி அடி அடித்து 1 2, அதன் பின்பு மேல்தார். இறுதியாக இதுவரைக்கும் பார்த்துருப்பீங்க 13 படைவீச்சில் இதுவரை போட்டிருப்போம். 14ஆம் படைவீச்சு என்னன்னா 4 ஓடிச்சு, 3 ஓடிச்சு முன்பக்கமாகவும் ஒரே ஒரு ஓடிச்சு பின்பக்கமாக வரும். நல்லா கவனிங்க. இருந்து கொஞ்சம் பின்பக்கம் வந்துக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க? 4 ஓடிச்சு 3 ஓடிச்சு முன்பக்கம். ரெடி? 1 ஓடிச்சு 1 2 3 போன பின்பு அப்படியே இறங்கிருங்க. இறங்கி நிலை. இப்போ இந்த திசையில் பண்ணதை 4 திசை மாறுதல் பண்ணுங்க. திசை மாறுதல். ஸோ இதுதான் இந்த பாடம். நல்லா கவனிச்சா தெரியும் உங்களுக்கு. 13ஆம் படைவீச்சு இதில் நல்லா வீச்சை கவனிச்சிங்கன்னா 9 படைவீச்சிலேருந்து இப்போ போடக்கூடிய 14ஆம் படைவீச்சு வரைக்கும் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பு உள்ள ஆடாக இருக்கும். ஸோ இறுதியாக, அதாவது வீச்சினுடைய இறுதி பாகத்தில் என்னென்ன புது பாடம் சேர்ந்துருக்கு அப்படி விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ இந்த படைவீச்சு நல்லா கற்றுக்கோங்க. இதற்கு அடுத்த படைவீச்சு புதுமையானதாக இருக்கும். அடுத்த பதிவு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.